டீச்சராக இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பெருமைகரமாக நம்ம நினச்சா கூட நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரே ஒரு ஸ்டோரி என்னன்னா அர்ஜுனன் அப்படின்றது. அப்படி சொல்லி 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 வாழ்க்கையோட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே கொண்டு போயிட்டு எது சைடு எது பக்கத்துல மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நோடேஸ். நான் ஓல்டு தான் 56. பட் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி அர்ஜுனன். மிக மிக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. அஸ் எ டீச்சரா தர்மன் மட்டும் கேட்குறாங்க. அங்க தெரியல அந்த பறவையை பாரு அப்படின்னு தான் சொல்றாரு அந்த ஆசிரியர். அவன் பார்க்குறான் எல்லாத்தையுமே சொல்றான். என்னப்பா அவனுக்கு தெரியுதுன்றான். அந்த பறவை தெரியுது, மரம் தெரியுது, கிளை தெரியுது. அதை விட முக்கியமா கீழே நிறைய எறும்பு போகுதுங்க. நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த எறும்புலாம் அது மேல விழுந்த எறும்பு செத்து போடுங்கன்னா இதை நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன். என்ன ஷார்ப்பு, என்ன கண்ணு மட்டும் தெரியணும், ஏன் கண்ணு தெரியணும், ஏன் மனுஷன் தெரியல, மற்ற மனுஷனுக்கு தெரியாதா? நமக்கு எல்லாமே தெரியுமா? பஸ்ல ஏறவன் எல்லாரும் ஒன்னே மாதிரி தான் சொல்றான். இடம் பிடிக்க ஓடுறான். பஸ் விட்டு இறங்குறவன் நான் ஓடுறாங்க. லைஃப் பார்த்தீங்களா? 2 பேத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஓடு. அவன் இது மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு இது மட்டும் தான் தெரியும், நான் இது மட்டும்தான். ஸோ டீச்சரா அது வேணும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி நிறைய தான் சொல்லுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு. தர்மன் செஞ்ச விஷயத்த நம்ம பிரபகண்டா பண்ணுவோம். அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சிடணும்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி பிரைவேட்ல ஒர்க் பண்ற எல்லா டீச்சருக்கும் ஒரு பெரிய கொடுமையான விஷயம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ஒன்று ஒர்க் பண்ண டீச்சரோட இருக்காங்க முன்னாடி. என்னுடைய லைஃப்ல பயாலஜி டீச்சர்னால ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு மேத்ஸ் டீச்சர்னா ஒரு என்ஜினியர் படிக்க வைக்கணும், ஃபிசிக்ஸ் டீச்சர்னா தன்னோட குழந்தைங்க நினைப்பாங்க. எனக்கு பயாலஜி டீச்சராக தான் தோணும், டாக்டர் தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ப்ரைவேட்லேயே உழைச்சி ஓடாய் போனதுனால என்னுடைய பையன் பொண்ணு 2 பேருமே சிஎம்சியில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாரு. என்னுடைய பொண்ணு கடவுள் மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக எதை சொல்றேன்னா என்னுடைய பெருமைக்காக இல்லை, நம்ம உழைக்கிற எதுக்காவது ஒன்று நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த மரத்துல இருந்தும் நம்ம கொடுக்கறது எதுவுமே கிடைக்காது நமக்கு ரிட்டர்ன். மாங்காய் மரத்தில் தண்ணி ஊற்றிங்கன்னா மாங்காய் தான் கிடைக்கும். வேற எந்த மரத்தில் ஊற்றினா வாழை மரத்துக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா வாழைப்பழம் தான் கிடைக்கும். தென்னை மரத்துக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு தண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அப்படிதான் வாழ போகிறோம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லது.